வணக்கம். நான் கோசா சி சோழன், இசகசா தொண்டு நிறுவனத்தின் அமைப்பாளர். அதை நான் நடத்தி வருகிறேன். இசகசா என்றால் அது 4 வார்த்தை எழுத்துக்கள் இருக்கிறது. இ ச க ச. இ என்றால் இறைவனை பற்றி உணர செய்வது. சா என்றால் சாமியை பற்றி உணர செய்வது. கா என்றால் கடவுளை பற்றி உணர செய்வது. சா என்றால் சாத்தானை பற்றி உணர செய்வது. இதுதான் 4 ஒளிகள். இந்த 4 ஒளிகளை புரிந்து கொண்டால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். எங்கள் ஆய்வு என்பது கோயில்களில் உள்ள சிற்பங்களையும் 25 ஆண்டுகளாக நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் நாங்கள் தமிழ் என்பது ஒரு மொழியோ இனக்கூட்டமோ அல்ல, இந்த உலகத்தில் முதல் தோன்றிய கல்வி கட்டமைப்பின் பெயரே தமிழ் என்று நிறுவுகிறோம். ஆம், இந்த தமிழ் என்ற கல்வி கட்டமைப்பின் அடிப்படையில் அரசு இயந்திரம் இயங்குவதை உறுதி செய்வதன் பெயரே தமிழ் தேசியம் என்பதை முழங்குகிறோம். ஆம், இப்பொழுது நாம் படித்து கொண்டிருப்பது மெக்காலயா என்ற ஒரு நபரால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி கட்டமைப்பை நான் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த கல்வி கட்டமைப்பு மக்களுடைய 6 அறிவை 5 அறிவாக மாற்றுகிறது. இது ஒரு மிகப்பெரிய உளவியல் தாக்குதல். இந்த கல்வி கட்டமைப்பிலிருந்து நம் பாரத தேசத்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் இவர்களுக்கு என்ற ஒரு கல்வியை நாம் கொடுத்தாக வேண்டும். அந்த கல்வி என்னவாக இருக்கிறது என்றால் தமிழ் என்ற கல்வி கட்டமைப்பை இவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. தமிழ் என்றால் என்னவென்று தெரிய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. தமிழ் என்றால் தம் உள் இருப்பதை வெளிப்படுத்துவதற்கு பெயர்தான் தமிழ். ஆம், இப்பொழுது ஒரு அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்கிறார். நான் பேரை குறிப்பிட தயாராக இல்லை. இப்படி 3 கோடுகள் போடுகிறார்கள் என்று கூறுகிறார். அப்படி என்றால் இந்த முதல் கோட்டின் அர்த்தம் இந்த உடல், 2வது கோட்டின் அர்த்தம் அறிவு, 3வது கோட்டின் அர்த்தம் உயிர். இந்த 3ஐயும் ஒன்றாக இணைப்பது செங்குருதி என்ற சிவப்பு கோடு. இதுதான் கல்வியில் உள்ள அறிவியல். இதை அவர் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவரை குறை சொல்ல தயாராக இல்லை. அதே போல நாமத்தை பற்றி தவறாக பேசியிருக்கிறார். நாமம் என்பது அறிவின் வெளிப்புற சுவர் மற்றும் அறிவு 2ஆக இருக்கிறது என்ற புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான சின்னம். ஆம், இப்பொழுது 3வது புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வருகிறார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன செய்கிறது என்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 5 அறிவு மனிதர்களை இயந்திர மனிதர்களாக மாற்றுகிறது என்பது நம்மளால் உணர முடிகிறது. அதனால் கட்டாயம் இந்த மெக்காலயா உருவாக்கப்பட்ட கல்வி மற்றும் இந்த புதிய கல்விக் கொள்கையை நாம் நிராகரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இதை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்பொழுது தமிழ் என்ற கல்வி கட்டமைப்பை நான் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். தமிழ் என்ற கல்வி கட்டமைப்பு லிங்கத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. லிங்கம் என்பது தமிழர்களுடைய பல்கலைக்கழகம். லிங்கம் எப்படி தமிழர்களுடைய பல்கலைக்கழகம் என்றால், இப்போ ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. ஒரு பல்கலைக்கழகம் என்றால் 5 ஏக்கர் பூமி, அதில் பல கட்டடங்கள், அதில் பல புத்தகங்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பல்கலைக்கழகம். ஆனால் அந்த பல்கலைக்கழகம் கற்கும் பொருளா அல்லது கற்பிக்கும் இடமா என்று கேட்டால் அது கற்பிக்கும் இடம்தானே தவிர அது கற்றுக்கொள்ளும் பொருள் அல்ல. அப்படி என்றால் கற்றுக்கொள்ளும் பொருள் எது என்றால், என் மகனை அந்த பல்கலைக்கழகத்தில் நான் படிக்க அமைக்கும் பொழுது என் மகனது அறிவை பெட்டகத்தில் வைத்துவிட்டு அமைத்தால் அவன் படிப்பானா என்பது கேள்விக்குறி. அப்படி என்றால் என் மகனது அறிவுதான் பல கலைகளை கற்றுக்கொள்கிறது. அப்படி என்றால் பல்கலைக்கழகம் என்பது அறிவுதானே தவிர அந்த கட்டடங்களோ புத்தகங்களோ அல்ல. இதன் அடிப்படையில் பல்கலைக்கழகம் என்பது அறிவின் குறியீட்டு சின்னமான லிங்கம். லிங்கம் எப்படி அறிவின் குறியீட்டு சின்னமாக இருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது. அதற்கு என்ன பதில் என்றால், அதில் சூரியக்கலை சந்திரக்கலை என்று 2 கலைகள் உள்ளன. சூரியக்கலை என்பது
வலதுபுற மூலையை குறிக்கும். இந்த மூலையில் அலைபாயும் எண்ணங்களும் 7 வர்ணங்களும் இருக்கிறது, அதனால் அது சூரியக்கலை. இடதுபுறத்தில் உள்ளது 2 வர்ணங்கள், கருப்பு வெள்ளை. அதில் கணக்கு வழக்கு இருக்கும், வரையறுக்கத்தக்க அறிவாக இருக்கும் என்பதுதான் சூரியக்கலை சந்திரக்கலை. சூரியக்கலை என்பது யாரை குறிக்கும் என்றால் திருமாலை குறிக்கும். திருமாலுடைய 10 அவதாரங்கள் என்பது பாடத்திட்டமாகும். அந்த பாடத்திட்டம் 5 வயதிலிருந்து 16 வயது வரை படிக்க வேண்டிய பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டத்தில் உங்களுக்கு உடல் பயிற்சி என்பது யோகாசனம். அதில் உணவு முறை என்பது வெஜிடேரியன் மட்டும்தான், சைவ உணவு மட்டும்தான். ஏனென்றால் 5 வயதிலிருந்து 16 வயது வரை அந்த அறிவு வளர வேண்டிய அவசியம் இருப்பதால் அந்த வெஜிடேரியன் ஃபுட்டில் இருக்கக்கூடிய சைவ உணவில் இருக்கக்கூடிய அந்த புரத சத்துக்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே போதுமானதாக இருக்கும். ஆனால் அந்த திருமால் என்ற கல்வி முறை முற்றிலும் எல்லா விதமான தீய எண்ணங்களும் அதில் கற்பிக்கப்படுகிறது. இதையெல்லாம் செய்தால் எது போன்ற தீய வினைகள் ஏற்படும் என்பதெல்லாம் அந்த கல்வி முறையில் வருகிறது. அதனால் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சிறு வயதிலேயே கற்பிக்கப்படுகிறது. இந்த கல்வி முறை என்பது, திருமால் என்ற கல்வி முறை என்பது ஆகும். ஒருத்தர் கற்பிக்கும் பொழுது மற்றவர்களாம் அதை கேட்டு அறியக்கூடிய ஒரு கல்வி முறையே திருமால் என்ற கல்வி முறையாகும். அதற்கு பிறகு வரக்கூடியது சிவம் என்ற கல்வி முறை. சிவம் என்ற கல்வி முறையில் ஆயக்கலை 64 இருக்கிறது. இந்த ஆயக்கலை 64இல் இருக்கக்கூடிய எல்லாமே உடல் பயிற்சியோடு இருக்கக்கூடிய கலைகள் என்பது 17 வயதிலிருந்து 40 வயது வரை இருக்கக்கூடிய கல்வி முறையாகும். இந்த முழுமையான கல்வி முறையை கற்றறிந்த ஒருவர் அரசர் ஆகும். இதுதான் இந்த கல்வியின் திட்டம். ஆக தமிழ் தேசியம் என்பது மன்னராட்சி முறையை குறிக்குமே தவிர மக்களாட்சி முறையை ஒருபோதும் குறிக்காது. இதுவரை நீங்கள் சாமியார்கள் பலரை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது அரசன் ஒருவன் வந்திருக்கிறேன், தமிழ் என்றால் என்னவென்று பேசுகிறேன். கேளுங்கள் கேள்வி கணைகளை, உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.